ஹாய் மக்களே! 2 நாள்ல எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். என் ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா க்ளோ இருக்கு. நான் இத்தனைக்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஆனாலும் ஃபேஸ் நல்லா பிரைட்டா க்ளோவா இருக்கு பாருங்க. என்னுடைய கைகள் இருக்கிற கலர விட என் ஃபேஸ்ல வந்து ஒரு 2, 3 மடங்கு நல்லா பிரைட்டா இருக்கு. உங்களுக்கு டார்க்கான ஸ்கின் டோனா இருக்குன்னு கண்டிப்பா கவலைப்பட வேணாம். எல்லாரும் வெள்ள வெள்ளேன்னு இருக்கணும், நல்லா மற்றவங்க மாரி பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சகஜம் தான். அதுல எந்த விதமான தவறும் இல்ல. எல்லாத்துக்கும் உள்ள ஆசைகள் தான். நான் கூட அப்படிதாங்க நினைப்பேன். என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கணும், பார்க்கறதுக்கு க்ளோவா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் நான் இந்த மாரி ஒவ்வொரு பேக்கையும் நெறைய வந்து ட்ரை பண்ணுவேன். ஆனா, காலப்போக்குல என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா க்ளோவா இருக்கு. உங்களுக்கு வந்து ஏஜ் தெரியாம இருக்கணும். உங்க ஃபேஸ்ல டேன் இருந்தா அதெல்லாம் ரிமூவ் ஆகணும். ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கணும் பார்க்கறதுக்கு. அதுல வந்து ஒரு க்ளோ இருக்கணும். அப்பதான் அழகா இருக்கும் நம்ம ஃபேஸு. இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா கண்டிப்பா இந்த கிரீம வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் 2 டேஸ் இத அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே ஒரு டைம் அப்ளை பண்ணேன். செகண்ட் டே வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணேன். ஆனா எனக்கு வந்து எக்ஸலென்ட்டான ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. என் ஃபேஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் கை வச்சிருக்கேன் பாருங்க ஃபேஸ்ல. எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? ஃபேஸுக்கும் முகத்துக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவ்ளோ ஒரு சூப்பரான கிரீம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நெறைய பேத்துக்கு மற்றவங்க மாரி நம்ம வெள்ளையாகணும், நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த கிரீம வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு இத வந்து ரெகுலர் பண்ணுங்க. உங்க ஃபேஸ் வந்து செம்ம சூப்பரா மாறிடும். எல்லாரும் உங்கள கேட்பாங்க, "எதுவும் பார்லர் போனீங்களா?" என்னையவே கேட்குறாங்க. "எதுவும் பார்லர் போனியா? ப்ளீச் பண்ணியா? ஃபேஷியல் பண்ணியா?" அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு செம்ம சிரிப்பு தான் வந்துச்சு. அப்பலாம் எதுவுமே இல்ல. ஒரு 2 இல்ல 3 பொருள நான் யூஸ் பண்ணி என் ஃபேஸ வந்து இந்த அளவுக்கு பிரைட்டா க்ளோவா மாத்திருக்கேன் அப்படின்னு நானே நெனச்சுக்கிட்டேன். வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்டா மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா, அவ்ளோ ஒரு சூப்பரான ரிசல்ட். நம்ம ஒண்ணையும் லைவா போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் செட் ஆகுற மாரியும், யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரியும், ஈஸியா ப்ரிப்பேர் பண்ற மாரியும் நம்ம ஒவ்வொரு ஃபேஸ் பேக்கும், கிரீமும் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த கிரீம நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது? எப்படி நம்ம ஃபேஸ்ல 2 நாள் எப்படி நான் அப்ளை பண்ணேன்? எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்குது? அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துரலாம். நாம ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. அதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்புட்னா, கோதுமை ரவை தாங்க எடுத்திருக்கோம். நம்ம நார்மலா யூஸ் பண்ணுற வெள்ள ரவை இல்ல. இது வந்து கோதுமை ரவை. நமக்கு கடைகள்ல எல்லா கடைகள்லயுமே நமக்கு கிடைக்கும். அந்த கோதுமை ரவைய தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த கோதுமை ரவைய வந்து ஒரு 2 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். நீங்க அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். எனக்கு போதுமான அளவு அப்படின்றதுனால நான் 2 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இத வந்து நம்ம ஊற வைக்கிறதுக்கு கண்டிப்பா மில்க் எடுத்துக்கோங்க. காய்ச்சின பாலா இருந்தாலும் பரவால்ல, காய்ச்சாத பாலா இருந்தாலும் பரவால்ல. பெரும்பாலும் நீங்க வந்து பாக்கெட் பால் யூஸ் பண்ணாம, நல்ல பசும்பாலா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நம்ம பால ஊத்திட்டோம். இத வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊறுனா போதும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணிட்டு தோலெல்லாம் சுத்தமா எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாரி கட் பண்ணி ஒரு சின்ன பவுல்ல போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமா எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாரி கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கோட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு தாராளமா போதுங்க. நான் சின்ன சின்னதா தான் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம ஆல்ரெடி 10 நிமிஷம் ஊறிருச்சு. நல்லா இந்த ரவை பாருங்க, எந்த அளவுக்கு திக்கா மாறிடுச்சு பாருங்க. 10 நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா உங்களுக்கு ஊறிடும். இப்ப இந்த ஊறின ரவைய நம்ம என்ன பண்ண போறோம் அப்புட்னா, இந்த தக்காளியும், உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அத அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம அரைச்சு எடுக்க போறோம். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒண்ணு எடுத்துக்கலாம். நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாரா எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம். தண்ணி மட்டும் சேர்த்துறாம இதே மில்க்லேயே நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரில, ஆனால் ஒரு பிங்க் கலரில் நமக்கு தெரியும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும். ஏன்னா மில்க் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால் லிக்விடாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இது வந்து க்ரீமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து வர ஸ்க்ரப்பை வந்து நம்ம ஃபேஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். ஆனால் இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பு.
நம்ம இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கறனால நம்ம ஃபேஸை வந்து நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு ஃபேஸை ஒயிட்டன் பண்ணி கொடுக்குங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டி இந்த கோதுமை மாவு. நம்ம மாவுக்கு பதிலாக கோதுமை ரவை எடுத்துருக்கோம். நீங்கள் மாவை கூட தாராளமாக இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும். நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஃபேஸில் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு. இதை வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த ஸ்க்ரப்பை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்க்ரப் இருக்குது, இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபேஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்கிறேன் நான். பாருங்கள், நமக்கு நல்லா ஒரு திக்காக கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜூஸை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடுபடுத்த போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லைங்க, டைரெக்டாக சூடுபடுத்த வேண்டாம். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சூடுபடுத்தினோம்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும். இந்த க்ரீமுக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த 3 பொருளுமே நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை நல்லா வந்து கிளியர் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, மேற்கொண்டு வராத அளவுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக நம்ம ஃபேஸை வந்து வச்சுக்கும் இந்த கோதுமை ரவை, அதாவது கோதுமை மாவு. அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பொருளுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டேயே எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த நாளும் என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு அதே மெயின்டைன் ஆகிருக்கு, என் ஃபேஸ் மறுபடியும் எவ்வளோ பிரைட்டாக மாறுது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். லைட்டாக ஹீட் ஆனாலே நல்லா திக்காக மாறிடும். எனக்கு கொஞ்சம் அந்த தண்ணியில் சிந்திருச்சு, ஏன்னா சின்ன பவுலாக வச்சுட்டேன், அதனால் கொஞ்சம் தண்ணியில் சிந்திருச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால தான் அந்த மாதிரி கலராக தெரியுது சைடெல்லாம். நல்லா பாருங்கள், திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு சில பொருள்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதனால் மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நமக்கு வந்து க்ரீம் கிடச்சிருக்கு. நல்லா அதை கலந்து விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்துட்டோம்னா நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது ஆலோவேரா ஜெல். உங்களுக்கு நேச்சுரல் ஆலோவேரா இருந்தாலும் சரி, அல்லது கடையில் வாங்கின ஆலோவேரா இருந்தாலும் சரி, 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நேச்சுரலாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஹனி தான் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஹனியை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 பொருள் இதை வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் கூட தாராளமாக பிளெண்ட் பண்ணுங்கள், அல்லது விஸ்க் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத்தாக நான் ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணேன். எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி ப்ளஃபியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ரீமை நம்ம எப்படி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு கண்டெய்னரில் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கலான் இருக்கேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம செம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீமை தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, இந்த பேக் வந்து, அதாவது இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்க்ரப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இதுதான் பயணிச்சு அப்படி இருக்குது. இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை வந்து, அதாவது இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் அல்லது மில்கெல்லாம் வச்சு ஃபேஸை துடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதையே வேஸ்ட் பண்ணுவானே, அதனால தான் நான் இதை அப்படியே ஃபேஸில் வந்து ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மைல்டாக ஸ்க்ரப் கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு.
கீழே இந்த மாதிரி தரையில் ஏதாவது ஒரு மேட்டோட போட்டுட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே தரையெல்லாம் வீணாக போகிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி இந்த பேக் வந்து அதாவது இந்த க்ரீம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. சரி உங்களுக்கு அப்படியே லைவாக ரிசல்ட் காட்டிடலாம் அப்படின்னு தான். இந்த க்ரீம் வேறு தீந்துருச்சு. சரி அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது அப்படின்னு உங்களுக்கும் காட்டிடலாம், வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நான். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இப்படி இவ்வளோ ஃபேஸ் க்ரீம் பேக்கெல்லாம் சொல்கிறீங்களே, எதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, எவ்வளோ தான் அப்ளை பண்ணுறது, எதை தான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. வீடியோ பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணணும், என்ன நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. உங்களுக்கு எது தேவையோ அந்த வீடியோ மட்டும் பார்த்து அதேமாரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டோம். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது பாருங்கள். எப்பொழுதுமே ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் தான் ஸ்க்ரப் பண்ணணும். நல்லா இந்த இடங்கள்லாம் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. 2 கையிலையும் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் தாராளமாக. நீங்கள் நான் ஒரு கையை மட்டுமே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா நம்ம தொடச்சிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே. நான் ஃபேஸ் பாருங்கள் தொடச்சோடனே எப்படி இருக்குன்ட்டு. என்ன பேக் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல தான் செய்வீங்க. உங்களுக்கு என்ன ஒத்துக்குது, கரெக்டாக உங்கள் ஃபேஸுக்கு எந்த பேக் வந்து ஷூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடைக்காம இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு லைவாக தான் ரிசல்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபேஸில் வந்து நல்லா வந்து டர்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக போய் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்க்ரப் தான் பண்ணோம். நல்ல அந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, அது எல்லாமே போயிடுச்சு. நல்லாயிருக்கு ஃபேஸ். கை பாருங்கள், என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுத்து வந்து பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இது க்ரீம் தான், ஆனால் நான் என் ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் சூப்பராக ரிசல்ட் தருங்க. இதை நீங்கள் க்ரீமாக யூஸ் பண்ணுறத விட ஒரு பேக்காக உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இப்போ ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும். இதனுடைய ரிசல்ட் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இதில் சேர்த்துருக்க பொருட்கள்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறாது. ஒரு சில க்ரீம் வந்து அப்படி திக்காக ஆயிரும் அடுத்த நாளே. ஆனால் இந்த க்ரீம் வந்து அப்படி ஆகவே ஆகாது. உங்களுக்கு அப்படியே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாகவே இருக்கும். கண்ணுக்கு அடியில் கூட தாராளமாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலேயும் கூட நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டான ஸ்மூத்தான க்ரீமாக தான் அது இருக்கும். உங்கள் ஃபேஸில் சுருக்கங்கள் வந்துட்டா அதை கூட நல்லாவே க்யூர் பண்ணிடும். நிறைய பேர் கருவளையத்துக்கு ஏதாவது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. கருவளையம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, கருவளையத்துக்கு மட்டுமே தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக்கை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு எல்லாமே ஈவன் டோனில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இந்த கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். சூப்பராக போயிடுங்க உங்களுக்கு. ஏன்னா இதில் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கோம். பெரும்பாலும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்தை போக்குறதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமடின்னு சொல்லுவாங்க. அந்த உருளைக்கிழங்கு அந்த ஜூஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸில் இருக்க அதாவது கண்ணில் இருக்க கருவளையங்கள் வந்து கண்டிப்பாக குறையும். நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஆனால் இதில் இன்னும் நம்ம இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஈவன் டோன் கிடைக்கும். கருப்பாக மாறி இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே எடுத்துரும். அப்படியே நம்ம ஃபேஸும் நல்லா பிரைட்டாகவும் மாறிடும். இந்த மாதிரி நமக்கு டபுள் பர்பஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டோம். நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். நாளைக்கு உங்கள்கிட்ட அப்ளை பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு லைவாக கட்ட போகிறேன். 2 டேஸில் என் ஃபேஸில் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் கிடச்சிருக்கு அப்படி கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதே நாளைக்கு அடுத்த நாள் காலையில் இதை மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் இப்போ நான் கட்ட போகிறேன்.
வீடியோவில் பாருங்கள். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கிச்சனில் ஏதாவது வேலைகளை பார்க்கலாம். நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். நம்ம ஃபேஸில் இருக்க பேக்கும் சூப்பராக காய்ச்சிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரிசல்ட்டை பார்த்துடலாம். நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுமாதிரி ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஃபேஸ் வந்து நம்ம தண்ணி டிப் பண்ணிக்கலாம் லைட்டாக அப்படின்ற மாதிரி. லைட்டாக ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஃபேஸ் பிரைட்டாக மாறிடுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேஸு. நான் சொல்லவே வேணாம், என் ஃபேஸ் வந்து செம்மையாக பிரைட்டாக மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. வாவ், செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் டே அப்ளை பண்ணுறோம், செகண்ட் டே அப்ளை பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டையும் பார்த்துக்கோங்க. 2 நாளில் நம்ம ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக மாறுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் செகண்ட் டே அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸில். ஃபர்ஸ்ட் டே எனக்கு கிடச்ச ரிசல்ட் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை. நல்லா பிரைட்டாகவே இருக்குது ஃபேஸு. அதுக்கு மேலேயே நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறப்போகுது. இன்னும் சூப்பராக எனக்கு ரிசல்ட்டும் கிடைக்க போகுது. அதாவது திக்காலாம் ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணலைங்க. நான் லைட்டாக க்ரீம் மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னே ஃபேஸ் நல்லா அப்படியே க்ளோவாக தெரியுது பாருங்கள். இப்போ நமக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு வெறும் 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு பார்க்கலாம். ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுதுன்னா டைட்டாக இருக்குங்க. நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை. இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது, நேற்று வந்து நான் ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் வந்து திக் கிளியராக போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து வெறும் க்ரீம் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங் க்ளோ எல்லாமே இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ், பல நல்லா ஸ்கின் பார்த்தா நான் டைட்டாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஃபேஸு. சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு துடைக்கிறது ரொம்ப ஈஸி தான். லைட்டாக மாதிரி கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த நேரம் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஷைனிங்காக க்ளோவாக தெரியும். அதுக்கப்புறமேட்டு நார்மல் ஆகிடும். ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் எப்பயுமே உங்கள் ஸ்கின் டோன் வந்து இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக பார்க்கறதுக்கு பலன்னு இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் கை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நல்ல டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக க்ளோவாக பார்க்குறதுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் நாளே அல்டிமேட்டாக இருக்குது ரிசல்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டார்க் ஸ்கின்னாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அதனால் ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஸ்கின் வெள்ளையாக வரது மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு ஷேட் 2 ஷேட் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.